அப்ப நமக்கு என்று வருவது எதுன்னு கேட்டா நம்ம தர்மம் செய்ததுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி. மனிதன் வாயை திறந்தா இந்த கார், இந்த கடை, இந்த வீடு, இந்த வயல், இந்த நகை, இப்படி சொத்து சொத்து என்று பேசுறான். வலைஸ மின் மாலிஹி, ஆனால் உண்மையில் அவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவனுக்கு கிடைப்பது என்ன? இல்லாம அக்கல ஃபஅஃப்னா, அவன் சாப்பிட்டது. அவ் லபிஸ ஃபஅப்லா, அல்லது அவன் உடுத்திட்டு போனது. அவ் தஸத்தக ஃபஅப்கா, அல்லது தர்மம் செய்து சேமித்தது. அப்ப நம்ம தர்மம் செய்வதுதான் நமக்கு சேவை. நம்முடைய தர்மம் மறுமையில வரும், நம்முடைய தர்மம் கபருக்குள்ள வரும், அந்த மஹ்ஷர்ல வந்து நிற்கும் தர்மம். நமக்கு ஒரு இந்த உலகத்துல கூட ஒரு ஆபத்து வரும்போது தர்மம் வந்து நிற்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தர்மம் தலை காக்கும் என்று. சதகத்து சிர்ரி தகி மசாரி அஸ்ஸூ, ரகசியமாக நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னுடைய மோசமான முடிவுகளில் இருந்து உன்னை பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த கஞ்சத்தனம் உள்ளவர்கள் தர்மம் செய்வதில்லை. கஞ்சத்தனம் உள்ளவர்கள் தர்மம் செய்வதில்லை. தர்மம் நல்லா செய்யலாம். தர்மத்தில் உள்ள இன்னும் ஒரு ரகசியம் என்ன? செய்ய செய்ய கிணறு மாறியது, தோண்ட தோண்ட ஊறுற, தீட்ட தீட்ட கூறாகிற கத்தி மாறி தர்மம் வந்து கொடுக்க கொடுக்க வந்துட்டே இருக்கும் என்று அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணது. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிற அந்த பொருளாதாரத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு வித்தை போல, ஒரு கொட்டை, ஒரு நாத்து, இதை போல நீங்கள் அதை நாட்டுகிறீர்கள். ஒரு நெல்லு, நீங்க அது ஒரு நெல்லை போடுறீங்க, அந்த நெல்லு முளைக்கு. அந்த நெல்லு முளைச்சு வந்து அது ஒரு வேளாண்மையாகி பயிராகி கொடலை பருவமாகி அந்த கொடலையிலிருந்து கதிர்கள் வரும். ஒரு நெல்லில் எத்தனை கதிர்? 7 கதிர்கள். ஒவ்வொரு கதிரிலும் எத்தனை நெல்லு? 100. அப்ப ஒரு நெல்லு போட்டோம், எத்தனை நெல்லு வருது? 700. அல்லாஹ் சொல்றான், நீ 1 ரூபா செலவழித்தால் அந்த 1 ரூபா 700 ஆகும். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடினா இன்னும் 700 7000ஆக, 7 லட்சமாக, 7 கோடியாக அல்லாஹ் மாற்றுவான். சில நேரங்களில் நீங்கள் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்த தர்மம் ஒரு காரணமாக இருக்கலாம். பிராக்டிக்கலாக நிறைய பேர் தர்மம் செய்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஒரு தர்மம், ஒருவர், நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யணும். ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைத்தால் அந்த ப்ராஃபிட் அப்படியே தூக்கி பள்ளிக்கு கொடுத்துருவாங்க, அந்த ப்ராஃபிட்டை தூக்கி அப்படியே மதரசா கொடுத்துருவாங்க, அந்த ப்ராஃபிட்டை தூக்கி ஒரு 7 கல்யாணத்துக்கு அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க. பாத்துக்கிறீர்களுக்கு சங்கடமா இருக்கும். 10 லட்சத்தை தூக்கி கொடுக்கிறார், 50 லட்சத்தை தூக்கி கொடுக்கிறார் என்று தடுமாறும் பாத்துக்கிறீர்கள் உள்ளம். ஆனா அவருக்கு அதுல கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறது அளவே இல்லை. இது தர்மத்தின் அந்த தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக அதுல என்ஜாய் பண்ணுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனா தர்மம் செய்யணும் என்றால் என்ன இருக்கக்கூடாது? கஞ்சத்தனம் இருக்க